அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி மாதம் என்று சொன்னால் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு உரிய நாள். அதே போல மாசி மகம் என்று சொன்னால் என் பெருமானாக இருக்கக்கூடிய நாராயணமூர்த்திக்கு உகந்த உரிய திருநாள் இந்த மாசி மகம் என்று சொல்லுவார்கள். மெய்யன்பர்களே, இந்த மாசி மகத்துக்கும் திருக்கோசியிருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மெய்யன்பர்களே, திருக்கோசியூர் இந்த திருத்தலத்திலே மிகவும் அற்புதமான வரலாறு. இந்த திருக்கோசியிருக்கும் இந்த மாசி மகத்துக்கும் என்ன தொடர்பு? நவக்கிரகங்கள் 9. அந்த 9 பேரிலே புதன், புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன், கல்வியை தரக்கூடியவன் அந்த புதன். அந்த புதனுடைய மகனாக இருந்தவன் புருடன் என்று சொல்லப்படக்கூடியவன். இந்த புருடன் இந்த உலகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். அப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த புருடன் ஒரு முறை இந்த திருக்கோசியூருக்கு வந்தான். வந்தவன் என்ன செய்தானா, என் பெருமானாக இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தியை கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவன் பகவானை வேண்டுகின்றான். பக்தர்கள் எதை நினைத்து வேண்டுகிறார்களோ அதை தருவது பகவானுடைய கடமை. எனவே இவன் கங்கை நீரால் பகவானை அர்ச்சனை பண்ண வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவன் வேண்டியவுடனே அந்த இடத்திலே ஒரு கிணறு தோன்றுகின்றது. அந்த கிணத்திலே இருந்து அமுத நீராக கங்கை நீர் வருகின்றது. அந்த இடத்திலே என் பெருமானாக இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தியும் தோன்றுகின்றார். தோன்றிய உடனே இந்த புருடன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அந்த கங்கை நீரினால் பகவானை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பகவானிடம் வேண்டுகின்றான். இன்றைக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே எழுந்தள்ளியது போல இங்கேயே நீ நிலை கொண்டு இருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்ன வேண்டுகின்றார்களோ அவர்கள் வேண்டியதை கொடுத்து அருள வேண்டும் என்று புருடன் வேண்டுகின்றான். அதன் அடிப்படையிலே தான் அந்த கிணறு தான் பின்னாலே தெப்பமாக உருவாகியது. அந்த பெருமாள் தான் சௌமிய நாராயண பெருமாளாக இங்கே உருவாகின்றார். மெய்யன்பர்களே, இந்த திருக்கோசியூருக்கு திருக்கோசியூர் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே இரணியனும் இரணிய கசிவும் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய துன்பத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தை யாரும் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே அந்த இரணியனுக்கு மகனாக பிறந்தான் பிரகலாதன். அந்த பிரகலாதன் எல்லாம் வல்ல இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பிரகலாதனுக்கு அருள் செய்வதற்காகவும் இரணிய கசிவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த அசுரர்களை அழிப்பதற்காக வேண்டியும் தேவர்களும் மூவர்களும் கோஷியாக சேர்ந்து என் பெருமானாக இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் உருவாக வேண்டும் என்று வழிபாடு செய்து அந்த கோஷியாக நின்று அந்த இரணியனையும் இரணிய கசுவையும் அழிப்பதற்காக பகவானை வேண்டி இங்கே கோஷியாக சேர்ந்ததுனால இந்த ஊருக்கு கோஷியூர் மரியாதை நிமித்தமாக திருக்கோசியூர் என்கின்ற பெயர் வந்தது. இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தினிலே திருக்கோசியூர் நம்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தாரு. அந்த மகானிடம் குரு உபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் என்ன செய்தார்னா அடிக்கடி வந்தாரு. ஆனா அவர் ரொம்ப நாளா அவருக்கு குரு உபதேசம் செய்து தரவில்லை. ஒரு நாள் திருக்கோசியூர் நம்பி ராமானுஜரை அணுகி ராமானுஜரை அழைத்து, ராமானுஜா, நீ பக்தியோடு என்னை சந்திக்க வருகின்றாய், உனக்கு குரு உபதேசத்தை சொல்லுகின்றேன். எல்லாம் வல்ல அந்த நாராயண பெருமானுடைய திருநாமத்தை அறிவதற்காக நீ ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொன்னாய் என்று சொன்னால் அந்த நாராயணனுடைய அருள் உனக்கு கிடைக்கும். இது நீ குரு உபதேசமாக பெற்றிருக்கின்றாய். நீ யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பக்குவப்பட்டவர்களுக்கு நீ குருவாக என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அது உனக்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லுகின்றார். இந்த மந்திரத்தை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் அல்லவா என்று ராமானுஜர்
குருவிடம் கேட்கின்றார். யார் சொன்னாலும் புண்ணியம் கிடைக்கும் என்று குருநாதர் சொல்லுகின்றார். சொன்ன உடனே நம்முடைய ராமானுஜர் அந்த திருக்கோசியில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் மேலே ஏறி அங்கிருந்த மக்களை எல்லாம் அழைத்து, அனைவரும் வாருங்கள், முக்தி தரக்கூடிய மூல மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன், நமக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அந்த நாராயணன் மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன், எல்லோரும் வாருங்கள் 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 என்று அழைக்கின்றார். அங்கே அனைத்து மக்கள் வந்தார்கள். வந்தவுடனே எல்லோரும் ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லுங்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். இதை அறிந்த அந்த திருக்கோசு நம்பி அந்த குரு ராமானுஜர்கிட்ட சொல்றாரா, ராமானுஜா நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்ட, என்ன சாமி பாவம் பண்ண? இது குருவின் மூலம் பக்குவப்பட்டவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை இப்படி ஊர்ல உள்ளவங்களெல்லாம் குட்டி சொல்லிட்டே, உனக்கு பாவம் பிடிக்கும். அப்போ ராமானுஜர் சொன்னாரா, குருதேவா இந்த மந்திரத்தை சொன்னதுனால, நான் வெளியிலே சொன்னதுனால இந்த எனக்கு பாவம் பிடித்தாலும் பரவாயில்லை, இதை சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமே, அதுவே போதும் என்று சொன்னார்களாம். அப்பொழுது தான் கஷ்டப்பட்டாலும், தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தாலும் பிறர் புண்ணியம் தர வேண்டும், நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய ராமானுஜர் உபதேசித்த இடம், குரு உபதேசமாக ஓம் நமோ நாராயணாய நமக என்கின்ற மந்திரத்தை உபதேசம் செய்த இடமும் இந்த திருக்கோஷ்டியில் தான். இந்த திருக்கோஷ்டியிலே ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று திருவிளக்கினை அந்த தெப்பத்திலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருவிழா அங்கே நடைபெறும். இந்த திருவிழாவிலே தமிழகத்திலிருந்து பல லட்சம் பக்தர்கள் இங்கே வந்து என் பெருமானாக இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமானை வழிபாடு செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மரபு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தெப்ப குளத்திலே விளக்கேற்றி நாம் வேண்டுதலை வைத்தோம் என்று சொன்னால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அந்த தெப்ப குளத்திலே விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நாம் என்ன காரியத்தை நினைத்து ஏற்றுகின்றோமோ அதை ஏற்றி, அதே போல அக்கம் பக்கத்திலே வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய விளக்கிலே இருந்து ஒரு விளக்கினையும் இன்னொரு விளக்கினை மூடியாக போட்டு அதிலே ₹1 காயின்ஸை போட்டு நாம அந்த விளக்கினை கொண்டு வந்து, அதே போல நாம் ஏற்றிய விளக்கை கூட எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஏற்றிய விளக்கிலே கூட அந்த விளக்கு குளிர்ந்த உடனே அதை எடுத்து வந்து ஒரு மஞ்சத்தின்ல கெட்டி ஒரு டப்பால போட்டு நாம ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த விளக்கினை அந்த மஞ்சத்தினை அவுத்தாம அந்த டப்பால நாம மலர்களை போட்டு, முடியாவிட்டால் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஏகாதசி போன்ற பெருமாளுக்கு உகந்த நாட்களிலே நாம் வழிபாடு செய்து வந்தோம் என்று சொன்னால் ஓராண்டுக்குள்ளே நாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், எண்ணியது கைகூடும். அப்படிப்பட்ட சிறப்பும் பெருமையும் நாம் வேண்டியதை வேண்டியவாறு வணங்கக்கூடிய ஆற்றலும் மிக்க வழிபாடு இந்த மாசி மகத்திலே அந்த தெப்பத்திலே விளக்கேற்றக்கூடிய வழிபாடு என்பதை மெய்யன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே தான் முதல் ஆழ்வார்களாக திகழக்கூடிய பொய்கை ஆழ்வாரும், பூதத்தாழ்வாரும், திருமங்கை ஆழ்வாரும், திருமாலிசை ஆழ்வாரும், பெரிய ஆழ்வாரும் மங்களாசாசனம் பாடிய பெருமை மிக்கது இந்த திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாள். எனவே இந்த சௌமிய நாராயண பெருமாளை திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து நலன்களையும் அன்பர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த சௌமிய நாராயண பெருமாளை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.